நான் எல்லாத்தையும் கேட்கறது அதான். நான் ஒரு ஆசையோட வந்திருக்கேன். எனக்கு இவ்வளவு பேருக்கு கிடைக்காத ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைச்சிருக்கு. இந்த வாழ்க்கையை அர்த்தமுள்ளதை ஆக்கிக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். ஏன்னா எனக்கு மட்டுமே போதுமானதா இருந்தா இவ்வளவு பெரிய ஒரு பேரோ புகழோ பணமோ கடவுள் கொடுக்க தேவையில்லை. அது உனக்கு மட்டும் யூஸ் ஆகக்கூடாது, இன்னும் கொஞ்சம் பேருக்காவது யூஸ் ஆகணும்னு அவர் சொல்றாருன்றதா நான் எவ்ரி படம் ஹிட் ஆகும் போதும் சம்பளம் வாங்கும் போது அதை நான் நினைச்சுப்பேன். அதை முடிஞ்ச அளவுக்கு எனக்கு தெரிஞ்சவங்களுக்கோ நல்லது நான் பண்ணிட்டு இருக்கேன். இதை படத்துலையும் என் இண்டஸ்ட்ரிக்கு, எனக்கு இந்த இடத்த கொடுத்த இண்டஸ்ட்ரிக்கு நான் திருப்பி ஏதாவது கொடுக்கணும்னு நினைக்கிறது தான் இந்த மாதிரி படங்கள் பண்றது. ஸோ நான் இதை தான் பண்ணணும்னு நினைக்கிறேன். நான் இங்கே யாருக்கும் போட்டியாவோ, யாரையும் தாண்டி போகவோ, யாரையும் அட்டாக் பண்ணவோ, காலி பண்ணவோ அதுக்கு நான் வரல. எனக்கு கிடைச்சிருக்க இந்த வாழ்க்கையும் வாய்ப்பையும் ஒழுங்கா பயன்படுத்திக்கணும்னு நினைக்கிறேன். என்ன அதுக்கு விட்டுருங்க. அதை தான் நான் கேட்கணும்னு நினைக்கிறேன். மக்கள் எப்பவுமே எனக்கு சப்போர்ட்டா இருந்துட்டே இருக்கிறாங்க. ஆரம்பத்துல இருந்து எங்கேயோ இருந்த என்னை கொண்டு வந்து, திருச்சியில இருந்து வந்து கொண்டு வந்து இங்க கொண்டு வந்து விட்டாங்க. இண்டஸ்ட்ரியில இருக்கிற சிலர் மட்டும்தான் அதுக்கு ஏதாவது ஒரு தடைகள் போட்டுட்டே இருக்காங்க. அதை தாண்டி வரணும்னால நான் அதுக்கு ரெடி. பட் அந்த தடைகளை நீக்கிட்டீங்கன்னா இன்னும் 4 சிவகுமார் முருகேசன் எங்க இருந்தா தேடி கண்டுபிடிச்சு நான் கூட்டிட்டு வந்துடுவேன்.